ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ECBN நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். முந்தின கூட்டத்தில் பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தொடர்ச்சியை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படின்னு நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சிந்தித்துக் கொண்டிரு, நிலைத்திரு என்ற வார்த்தை அடிப்படையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நம்முடைய சிந்தனை வாழ்வு, நாம் நிலைத்திருக்கிற நிலைப்பாடு. அதுக்கு முந்தின வசனங்கள் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. இதுக்கு முந்தின கூட்டத்துல நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் அதுதான், உன் வாயை விட்டு இந்த வார்த்தைகள் பிரியாதிருக்க வேண்டும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய வேதத்தின் மீது உள்ள பிரியம், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற தியானம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்வு முறையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனம், ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருக்கிற ஒரு வாழ்வு முறை. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் தியானமும் கீழ்ப்படிதலும். 2வது, ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். there is no time, there is no limit. அதுதான் பல டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். pray at all times, continually. do not get tired on making prayer. do not become discouraged to pray. do not lose heart to pray. do not give up to pray always. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். 3வது, அதே அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நாம் வாசித்த வசனத்தின்படி, உங்களோ தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். மற்றவர்களை கட்ட, ஊன்ற கட்ட, மற்றவர்களுக்குள் விசுவாசம் வளர. அப்போலோ யார், பவுல் யார்? நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவானவர்களே. we are helpers to believe in Christ. விசுவாசத்தை துவக்குகிறது என்னமோ இயேசு கிறிஸ்து தான். ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஏதுவாக அவர்கள் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேள்விப்பட, அதை கொண்டு போய் பிரசங்கிக்க, போதிக்க, அறிவிக்க கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஊழியர்கள். அவர்களுடைய கால்கள் அழகான கால்கள். they have a beautiful feet என்று கர்த்தரே மெச்சி பாராட்டுகிற ஊழியர்கள். அவர்கள் போய் விதைக்கிறார்கள், விதைக்கப்பட்ட வசனங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறார்கள். தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியம், ஆசிரியர்களாக கற்றுக் கொடுத்து விளக்குகிற ஒரு பணி. 3வது, ஒரு நிலை, இவைகளை சிந்தித்து இவைகளில் நிலைத்திருக்கிற ஒரு நிலை. 4வது நிலை, ஊழியத்துல நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நோக்கி ஓடுகிற ஒரு நிலை. ஆவிக்குரியவர்கள் சகலவற்றை நிதானித்து அறிகிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களுக்கோ இது பைத்தியமாய் தோன்றும், அவர்கள் அதை அறியார்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 11வது வசனத்திலிருந்து, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. நாம் நஷ்டமென்று விட்ட, குப்பையாக எண்ணுகிற காரியங்கள் என்ன? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றிலும் எது ஆக்குபைடா இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எவைகளை சிந்தித்துக் கொண்டு எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்? ஜெபத்தில், கர்த்தருடைய வார்த்தையில், பிறருக்கு போதிக்கிற தேவ வசன தெளிவு உண்டாக்குகிற ஊழியத்தில். நான்காவது, நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த லக்கை நோக்கி தொடர்கிற, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி. 15, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. கர்த்தருடைய ஊழியத்தில் வளர்வதற்கு நாம் இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திருந்தால் நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும். இந்த ஊழிய பாரம் கிறிஸ்துனுடைய நுகத்தடி. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அது டேக்கிங் மை கிராஸ், என் சிலுவை நான் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். ஆனா அதே நேரத்துல என் சிலுவை என்பது வேற, நுகம் என்பது வேற. இது அவருடைய நுகம். மத்தேயு 11 நாம் வாசிக்கிறோம், 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இது தன் சிலுவை, எனக்கான சிலுவை, உங்களுக்கான, நம் ஒவ்வொருவருக்கான சிலுவை. அது வித்தியாசப்படுது, தன் சிலுவை. ஆனா நாம் எல்லாரும் சுமக்க வேண்டிய நுகம் என்பது இது வித்தியாசமான நுகம் அல்ல, இது கிறிஸ்துவனுடைய நுகம். டேக்கிங் மை யோக், அதாவது அக்செப்ட் மை யோக், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய நுகம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா சிலுவை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்தது. என் சிலுவை வேறு, உங்கள் சிலுவை வேறு. ஆனா எனக்கும் உங்களுக்கும் நுகம் என்பது ஒரே நுகம், கிறிஸ்துவின் நுகம். The yoke is Christ's yoke, the cross is my cross. இதை புரிந்து விளங்கி கொள்ளணும். என் சிலுவையா, கிறிஸ்துவின் நுகமா? கிறிஸ்துவின் நுகத்தோடு இணைவதற்கு நான் சுமக்கிற சிலுவை, எனக்கான தேவ சித்தம், எனக்கான தேவ அழைப்பு. கிறிஸ்துவனுடைய நுகத்தை நான் சுமப்பதற்கு எனக்கான தேவனுடைய நோக்கம், தேவ சித்தம், வழிநடத்துதல் உதவி செய்கிறது. கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிற நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நிறைவேற்றுகிற ஒரு பணி, கிறிஸ்துவின் பணி. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 9 24, 25 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த மைண்ட் செட், இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஊழிய காரியங்கள், இந்த நுகத்தை சுமக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும்? அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல பவுல் சொல்றார் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது. அப்போஸ்தலர் 20:24, அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நான் எதை பற்றியும் கவலைப்படல, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்னுடைய பிசிக்கல், என்னுடைய வெல்த், என்னுடைய தேவைகள், என்னுடைய நெருக்கங்கள், இதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை.
எதையும் என் பிராணனின் அருமையா எண்ணல். அதாவது ஐ டு நாட் புட் மை செல்ஃப் மோர் இம்பார்ட்டன்ட். என்னுடைய நீட், என்னுடைய வாண்ட், என்னுடைய அவசியங்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நான் பெற்ற ஊழியம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நான் அடைந்தாயிற்றுன்னு எண்ண மாட்டேன். பின்னானவைகளை மறப்பேன், முன்னானவைகளை நாடுவேன். நான் குப்பையாக எண்ணின காரியங்கள், நஷ்டம் என்று விட்ட காரியங்கள், என் பிராணன் அருமையாக எண்ணேன். நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இதெல்லாம் தான் ஒரு கர்த்தருடைய ஊழியர்களுக்கான மனநிலை. ஊழியத்துல நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த தேவ சமாதானம், அதற்கு இடையூறாக இருக்கிற பாரமான யாவற்றையும் களைந்து போட்டு ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன். இந்த உணர்வுகள் நமக்கு ஊழியத்துல அவசியமானவைகள். அப்போஸ்தலர்ல 26வது அதிகாரத்துல பவுல் சொல்றார். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்துல 17-18 வாசிக்கிறோம். ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? நான் கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறேன், ஊழியம் செய்யறேன், நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் அடையணும், லக்கை நோக்கி ஆசையா தொடர்றேன். லக்கு என்ன, நோக்கம் என்ன, எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அல்டிமேட் கோல் என்னன்னா அழகா இந்த 2 வசனத்துல வாசிக்கிறோம். 18வது வசனம், அப்போஸ்தலர் 26:18. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மற்றவர்கள் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே மற்றவர்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மற்றவர்கள் பிள்ளைகள் இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு தாக்கம், இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த ஒரு மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கம் அழைக்கிற, மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வைக்கிற, அவர்களுடைய விசுவாசத்துக்கு உற்சாகமாக இருக்கிற ஒரு வாழ்வு முறைதான் ஊழியம். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு திரும்ப வேண்டும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். இவைகளை செய்கிறதற்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களையும் என்னையும் அவர்களிடத்திற்கு, மற்றவர்களிடத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்புகிறார். உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அனுப்புகிற தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்புகிறார். இந்த விதமான அழைப்பின் எண்ணம், அழைப்பின் பாரம், கர்த்தருடைய நுகத்தை குறித்த ஒரு தரிசனம், இவைகளெல்லாம் நமக்குள்ள இருக்குமானால், இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திருப்போமானால், நாம கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசியை போல கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் உண்டாகிற ஒரு அனுபவம். இதைதான் முந்தின கூட்டத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை உண்டாவது என்றால் என்ன? எசேக்கியேல் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 3வது வசனம். இதுதான் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய அனுபவமா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய வார்த்தை உண்டான அனுபவம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது ஒரு விதமான ஒரு ஊழியம். கர்த்தருடைய வார்த்தையை விளக்குவது அது இன்னொரு விதமான ஒரு ஊழியம்.
அதை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதம் என்ன? லோகோஸ், ரேமா. லோகோஸ் என்பது அது ஒரு ஜெனரல் வேர்ட். அதை பல மொழிபெயர்ப்புகளை நான் தேடி எடுத்து வாசித்து எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அடிப்படை சத்தியம் அல்லது யூனிவர்சல் வேர்ட் ஆஃப் காட். இந்த உலகத்திற்கு, இந்த இயற்கைக்கு, இந்த மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிய கர்த்தருடைய பொதுவான வார்த்தை தான் லோகோஸ். அடுத்தது எட்டர்னல் ட்ரூத், நித்திய சத்தியம் என்பது அந்த லோகோஸ். அடுத்தது ஜீசஸ் as the incarnate word, மனிதனாக அவதரித்த, மனித அவதாரம் எடுத்த அந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறார். ரேமா என்பது என்னன்னா, அது ஒரு பர்சனல் வேர்ட், அது ஒரு தனிப்பட்ட வார்த்தை அல்லது ஸ்பெசிபிக் வேர்ட், மெசேஜ் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தனிப்பட்ட, தனித்துவம் வாய்ந்த ஒரு தனி செய்தி, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு தனி நபருக்கு, ஒரு குடும்பத்திற்கான ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ஸ்பெசிபிக் வேர்ட் ஆர் மெசேஜ் ஃப்ரம் காட். ரேமா என்பது ஒரு ரிவீல்டு வேர்ட், ஒரு வெளிப்படுத்தப்பட்ட, விளக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்லது டைரக்ட் வேர்ட் இன் a specific circumstance. ஒரு தனிப்பட்ட, ஒரு விசேஷித்த, குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்காக சொல்லப்படுகிற நேரடியான ஒரு வார்த்தை, டைரக்ட் வேர்ட் இன் a specific circumstance. இதெல்லாம் தான் ரேமா. இது புரிந்து கொள்வதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தை என்பது ரேமா, ஸ்பெசிபிக், டைரக்ட், பர்சனல் வேர்ட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நேரடியாக கர்த்தர் என்னோடு, உங்களோடு, நம்மோடு, ஒரு குழுவோடு, ஒரு கூட்டத்தோடு, ஒரு சபையோடு, ஒரு குடும்பத்தோடு பேசுகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, இது ரேமா. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Take the helmet of salvation and the sword of the spirit, which is the word of God, அல்லது which is the rhema of God. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆவியின் பட்டயம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு, ஒவ்வொரு தனிநபருக்கு, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கர்த்தருடைய வார்த்தை, நேரடி வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிற அந்த ரேமா என்கிற வார்த்தை. லோகோஸ் என்பது ஒரு பொதுவான ஜெனரல் வேர்டு, அது ஒரு ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அது ஒரு எட்டர்னல் ட்ரூத். யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதேதான் 14ல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை, அந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அந்த யூனிவர்சல் வேர்ட் ஆஃப் காட், அந்த எட்டர்னல் ட்ரூத், அந்த வார்த்தை மாம்சமானார். ஜீசஸ் பிகேம் த இன்கார்னேட் வேர்ட். மனித அவதாரமாக, மனிதனாக அவதரித்த கர்த்தருடைய அந்த லோகோஸ் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், ஜெபத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய வசனத்தை போதிக்கிற, பிரசங்கிக்கிற, கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். 4வது, மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர்கள் இருளை விட்டு நீங்கணும், அவர்கள் ஒளிநிலத்திற்கு வரணும், அவங்க மனம் திரும்பணும், அவங்க இந்த கண்கள் திறக்கப்பட்டவர்களாக ஆவிக்குரிய வாழ்வில் அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ள வரணும் என்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட அனுப்பப்பட்டவர்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், நம்முடைய ஜீவனை அருமையாக எண்ணாமல், நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும், வெற்றியோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். நமக்கு எதற்காக பிடிக்கப்பட்டோமோ,
அதை நோக்கி ஓடணும். அந்த விஷன், அந்த தரிசனம், அந்த ஒரு மிஷன் ஓரியன்டாக கர்த்தருடைய அர்ப்பணியின் சிந்தை, ஊழியத்தினுடைய அந்த செயல் திட்டங்கள், எப்படி நான் கர்த்தருடைய பணியை சிறப்பாக செய்யலாம், கர்த்தர் எப்படியெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கிறார், காலத்தை எப்படி நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி நான் சுறுசுறுப்பா கர்த்தருடைய பண்ணலாம், சோம்பேறித்தனமா இல்லை. ஆண்டவர் சொன்னார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆனா எங்கேயுமே பைபிள் சொல்ல சுறுசுறுப்பு உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் சோம்பேறிகளை தெரிந்து கொண்டார்னு பைபிள் சொல்லல. அதனால சோம்பேறித்தனமாக இல்லை, சுறுசுறுப்பு உள்ளவர்களாக கர்த்தருடைய பணியில நாம் இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திருந்தால், 1 தீமோத்தேயு 4:15 வாசிக்கிறோம், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிரு, கர்த்தருடைய வேதத்தின் மீது இரவும் பகலும் தியானமாயிரு, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுல கற்றுக் கொடுக்கிறதுல பிள்ளைகளுக்கும், ஆவிக்குரிய இளம் பிள்ளைகளுக்கும், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கும், புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் போதிக்கிறதுல, அவர்களுக்கு வழிகாட்டுகிறதுல இவைகளையே சிந்தித்து கொண்டு நிலைத்திரு. கர்த்தருடைய பணியில, கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறதுல இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. அப்பொழுது நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும். ஜாக்கிரதையாயிரு, வாசிக்கிறதுல, புத்தி சொல்லுகிறதுல, உபதேசிக்கிறதுல. ஆல்வேஸ் பி அலர்ட். எப்போதும் ஒரு உற்சாகம், ஒரு அர்ஜென்சி, ஒரு அலர்ட்னஸ், எப்போதும் கவனமாய் இருப்பது வார்த்தையில, செய்கையில. தீத்துல நம்ம வாசிக்கிறோம், தீத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என்ன? 2வது அதிகாரத்துல 7வது வசனம், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. உன்னையே ஒரு ரோல் மாடலாக, ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு முன்மாதிரியாக. நீ ஒரு மாதிரியா இரு, ஒரு மாதிரி இருக்காத, ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாயிரு. மற்றவர்களுக்கு எப்படி நான் ஒரு வெளிச்சமாக, ஒரு ஒளியாக இருக்க முடியும், எப்படி ஆதாயப்படுத்த முடியும், எப்படி மற்றவர்கள் விழுந்து பின்வாங்கி விடாதபடிக்கு ஊன்ற கட்ட முடியும், இவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பதுதான் ஊழியர்களுடைய வாழ்வு சிந்தனையாக, வாழ்வு முறையாக இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் உண்டாக வேண்டும். இந்த விதமான ஒரு ப்ராஃபட்டா, ஒரு தீர்க்கதரிசியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் 3 உதாரணங்களை முந்தின கூட்டங்கள்ல பகிர்ந்து கொண்ட. மோசே, சாமுவேல், எசேக்கியேல். மோசே 80வது வயதுல தான் அந்த ஒரு அனுபவத்திற்குள்ள வந்தார். சாமுவேல் 20 வயதுக்கு கீழேயே பிள்ளையாண்டானாக இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டானது. எசேக்கியேலுக்கு 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் தன்னுடைய தகப்பனாகிய பூசியோடு கூட ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், ஒரு பிரீஸ்டா இருந்தாலும், 30வது வயதுல தான் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி ஒரு தீர்க்கதரிசியத்தை கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பணியில நாம் கொண்டு போகிற சத்தியத்தை மற்றவங்க கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. எசேக்கியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 3வது அதிகாரத்துல 7வது வசனம், இஸ்ரவேல் வீட்டாரோ வெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்க, உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க? ஆனாலும் அவங்க செவி கொடுத்தாலும் செவி கொடுக்காவிட்டாலும். எசேக்கியேல் 2:7, கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இதுலயும் சில பேர் என்னன்னா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லுவாங்க, தங்களுடைய குடும்பத்துக்கு தான் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு சொன்னா உம்முன்னு அமைதியாயிருவாங்க. சில பேர் மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்குள்ள சொல்ல மாட்டாங்க. சொல்லுதல் என்பது யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதனால சொல்றது ஒரு பக்கம் நம்ம கண்டிப்பாக சொல்லணும், ஆனா சொல்லுகிறபடி வாழ்தலும் அவசியம். ஆனா கட்டாயமாக நாம் சொல்ல வேண்டும். அவங்க கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, நாம் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எசேக்கியேல் 33 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அது நம்மேல் விழுந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அடுத்த கூட்டத்துல கர்த்தர் சித்தமானால் நான் இந்த கடமையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு சிந்தித்தபடி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்போம்,
இவைகளிலே நிலைத்திருப்போம். அப்பொழுது நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நோக்கி, இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர, மற்றவர்கள் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட, கர்த்தருடைய பணியில் என்னுடைய சிலுவையை சுமக்கிறதோடு கிறிஸ்துனுடைய நுகத்தையும் சுமப்போம். அவருடைய நுகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் உண்டாகிற அந்த அனுபவம், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, இதுலயும் ரொம்ப யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். 2 யோவான்லையும் 3 யோவான்லையும் வாசித்தீங்கன்னா அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா மூப்பன் தான் அடையாளப்படுத்துறாரு. 2 யோவான் 2வது வசனம், தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவதுன்னு சொல்றாரு. 3 யோவான் ஒரே அதிகாரம் தான், 1 வசனம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது. சீஷனாக ஆரம்பித்து, இளம் சீஷனாக, இயேசு கிறிஸ்துவே அன்பு காட்டிய சீஷனாக ஆரம்பித்து, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சபையின் மூப்பராக அப்போஸ்தலனாகிய யோவான் ஊழியம் செய்கிறார். அப்போஸ்தலனாக, சீஷனாக, மூப்பனாக வளர்ந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும் போது பத்மு என்னும் தீவுல தான் 90 வயதுக்கு மேலதான் தீர்க்கதரிசியாக இந்த சீஷனாகி யோவான், அப்போஸ்தலனாகி யோவான், மூப்பனாகி யோவான், தீர்க்கதரிசியான யோவானாக அவர் பதவி உயர்கிறார், அனுபவத்துல உயர்றார். அவர் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்னும் கூட நிறைவேறல. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நபருக்குள், ஒரு தேவ பிள்ளைக்குள் உண்டாகிற அந்த அனுபவம் தான் ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அனுபவம். அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய திருச்சபைக்கு, ஊழியர்களுக்கு, இளம் ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை திருச்சபைகளில் உண்டாக வேண்டும். கர்த்தர் ஸ்பெசிபிக்கா யூனிக் வேல உம்முடைய வார்த்தையை லோகோஸ் என்கிற அந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அந்த யூனிவர்சல் வேர்ட் ஆஃப் காட் ரேமாவாக ஸ்பெசிபிக்லி, டைரக்ட்லி, பர்சனலா ஒவ்வொரு தனிநபருக்கு என்று கர்த்தர் பேசுகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அந்த ஆவியின் பட்டயத்தை பிடித்தவர்களாக கர்த்தருடைய ஊழியர்கள் செயல்பட, நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நிறைவேற்ற, ஒன்றை குறித்து கவலைப்படாமல், எங்கள் பிராணனையும் அருமையாக எண்ணாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நாங்கள் பிரயாசப்படுகிறோம், விரும்புகிறோம், எண்ணுகிறோம், செயல்படுகிறோம் என்கிற அந்த ஒரு பாரம் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும் பெருகட்டும். அபிஷேகம் பெருகட்டும். நீர் ஒரு பர்சனல் காட் ஆண்டவரே, தனிப்பட்ட தேவன். எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு நாங்களும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சபையார் இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திருக்க, தேர, முதிர்ச்சி அடைய உதவி செய்யும். உடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.